ஹலோ, இன்னைக்கு டே 5. இன்றைக்கி ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட்டை நோக்கி காலையிலே கிளம்பியாச்சு. இன்றைக்கி நம்ம டாம் மேட்ஸோடு சேர்ந்துட்டு தான் ட்ரெக்கிங் போகிறோம். மோஸ்ட்லி டாம்ஸ் எடுக்கிறது இல்லை ஹாஸ்டல்ஸ் தேடி எடுக்கிறதே வந்து நிறையா புது பீப்புளை மீட் பண்ணலாம், நிறையா புது கான்டெக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி மீட் பண்ணவங்க தான் இந்த 5 பேரும். இந்த 5 பேருமே என் ரூம்மேட்ஸ் தான் டாமில். அவங்க 5 பேருமே நான் வந்த ட்ரெயினில் தான் வந்திருக்காங்க. வேறு கம்பார்ட்மெண்ட்டில் 2 பேரும் ஒன்றா தான் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டலில் தான் மீட் பண்ணோம். நீங்களும் சென்னையா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணோம். ஸோ அப்படியே அவங்க கூட ஜாயின் ஆகிட்டு அடுத்த 2 நாளைக்கு அவங்க கூட பிளான் போட்டிருக்கோம். ஸோ அவங்க கூட இப்போது பேம்பூ ட்ரெக்கிங்னு சொல்லிட்டு ஷில்லாங்லேருந்து ஒரு 1.5 hours டிஸ்டன்ஸில் மௌரிங்காங்னு ஒரு வில்லேஜ் இருக்குங்க. அங்கே பேம்பூவாலே செஞ்ச ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ கூகுள் ரிவ்யூவில் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் அதை சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். போகிற வழியிலலாம் செம்ம பிளேசஸ் இருக்குது. நிறைய பிளேசஸ் நான் வந்து ஸ்டோரேஜ் இல்லாததுனால எடுக்கவும் இல்லை. பட் அந்த மொத்த ஃபீலே வந்து ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஒரு ஃபீல் மாதிரி இருக்கும். அங்கே உள்ள பீப்புள், அங்கே உள்ள கல்ச்சர் எல்லாமே. நான் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஃபீல் பண்ணணும், அதை அப்படியே நீங்களும் ஃபீல் பண்ணணும், அதை அப்படியே நீங்களும் ரியலாக நீங்களே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணுன்றதுக்காக நான் நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவுமே யூஸ் பண்ணல. அப்போ தான் இந்த ரா அண்ட் ரியல் கண்டென்ட் அப்படியே இருக்குன்றதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் மறக்காமல் அந்த வீடியோவெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மீட் மிஸ்டர் தேவா ப்ரோ அண்ட் ஸ்ரீராம் ப்ரோ அண்ட் இது தினேஷ் ப்ரோ. அண்ட் இவங்களாம் வந்து ஆல்ரெடி ட்ரெக்கிங் முடிச்சுட்டு மேலே வந்து நின்றுட்டுருக்காங்க. உள்ள ட்ரெக்கிங் போகிற வழியிலையுமே கடைங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன டபுள் ரேட் விற்பாங்க போல் இங்கே. ஏன்னா இங்கேருந்து அவங்க அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகணும்ல, ஸோ அதுக்கு சேர்த்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் இங்கேயே பிஸ்கட்டு மற்ற வேணுன்றதெல்லாம் வாங்கிக்கிறோம். அப்படி போடு. ரொம்ப அமைதியான கிராமம். வாழ்கிறவங்களாம் ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வெளி உலகத்துலேருந்து என்ன தான் ஃபெசிலிட்டி அது இது இல்லைன்னு சொன்னாலும் அந்த பீஸ்ஃபுல்ன்றது, அமைதின்றது இங்கே எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு. ட்ரெக் பண்ணுறதுக்கு இந்த வழி தான் போனோம். நம்ம இப்போ அந்த மலையை தாண்டி அந்த பக்கமாக ஒரு வழி இருக்குது, அங்கே போனோம் இப்போது கரெக்டாக. இங்கே என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. பெரியவங்கன்னா 100 ரூபா, சின்ன பசங்கன்னா 50 ரூபா. இல்லை இந்த ஸ்கூல்லேருந்து மொத்தமாக கூப்பிட்டு வராங்க, ட்ரெக்கிங் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் கூப்பிட்டு வராங்க, அதுக்கெலாம் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே. ஓகே, ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பித்தாச்சு. கீழே போனால் இங்கேருந்து ஒரு நடுவில் ஒரு ஆறு வரும்னாங்க. ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே போகணுன்ற மாதிரி சொன்னாங்க. டஸ்ட்பினா ப்ரோ? இதோ இருக்கு. இல்லை இல்லை, ஆக்சுவலாக இப்போ பேம்பூ ட்ரெக் தான் போயிட்டுருக்கோம். இங்கே லோக்கல் மக்களே அந்த பேம்பூ மூங்கில் மாதிரி வச்சு அதை பாலம் மாதிரி கட்டி அதில் ஒரு ட்ரெக்கிங் மாதிரி ஏற்பாடு பண்ணி அதை அவங்களே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹாய். Didn't go there? Oh, taking rest. That hand. குழந்தை விட தூக்கின்னு போதா? Going for shop there. Do you have shop? Oh. Tata. Bye. Come safely, eh? அவன்கிட்ட கேட்டேன், ஸ்கூலுக்கு போகலையாடா அப்படின்னேன். ஸ்கூல் முடிச்சிட்டேன் பண்ணேன். புழுவாதடா, நான் இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் முடித்தேன். உனக்கு என்ன இப்போ ஸ்கூல் முடிஞ்சுண்ணே, ஹாலிடேவா அப்படின்னேன். ஆமாம் அப்படின்னா. அப்போ அப்படி சொல்கிற, அதெல்லாம் ஸ்கூல் முடிச்சிட்டேன் அப்படின்னேன். தூக்கிட்டு வரான் பாவம். அவன் டெய்லி அங்கே தூக்கிட்டு வராங்க போல ப்ரோ. அவங்க மேலே அவனோட ஒரு பங்கு, இது ஒரு ஒர்க்கோட பங்கு இதுவாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் தூக்கிட்டு வந்தால் கூட போதும். மேலே மேபி அவங்க அப்பா அம்மா யாரும் கடை வச்சுருப்பாங்களா இருக்கும். இங்கே எந்த அவன் கூட்ஸ் மட்டும் சப்ளை பண்ணுறாங்க போல். ஆனால் பார்க்க பாவமாக இருந்துச்சு ப்ரோ. ஆமாம், சின்ன பசங்க ப்ரோ. இவ்வளோ எவ்வளோண்டு அது
நண்டு. ஆக்சுவலாக இங்கே இந்த க்ளீனிங்கிறது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல. ஆமாம், எல்லாருமே எல்லா இடத்துலையும் டஸ்ட்பின்றது இருக்குது பக்காவா. அதே மாதிரி குப்பை போட்டாலும் ஃபைன் போட்டுருவோன்னு அங்கங்கே வார்னிங் போர்டெலாம் வர வச்சுருக்காங்க. நம்மளுக்கே தோணுது ப்ரோ பண்ணணும்னு. அப்படி இருந்து ஹோலி கொண்டாடி நேற்று மேகிலாம் சமைச்சோம். ஆனால் வந்து அந்த இடத்துல போட்டு போகக்கூடாதுன்னு எங்களுக்கு தோணுச்சு. குப்பை போட்டால் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டாக இருப்போன்ற மாதிரி அந்த இடம் அவ்வளோ க்ளீனாக இருந்தது எல்லாமே. அப்படி இருந்தும் நல்லா வாயில வெத்தலையை மண்ணி ஹோலி கொண்டாடிடுறானுங்க ப்ரோ. அப்பப்போ மண்ணு கலருக்கு அதுக்கும் தெரியவும் மாட்டேங்குதாங்க. அது வந்து நம்ம பிளாஸ்டிக் மாதிரி கெடுதல் இல்லைல்ல, அது உரமா போயிடுது. அதுக்குன்னு உரம் போட்டுக்கிட்டேவா இருக்குது ப்ரோ. என்ன போக போக பழனி படிக்கட்டோட ஜாஸ்தியாக இருக்குது இறங்கில. பழனி படிக்கட்டா இனிமேல் தான் ஆரம்பிக்குது. இன்னும் நம்ம ட்ரெக்கிங்கே போகல. நம்ம அந்த பேம்பு இதில் தான் இந்த ரூட்டில் தான் வர மாதிரி இருக்குமா இல்லை வேறு அப்படியே வேறு செட் அடிக்கும் ப்ரோ? எனக்கு பாருங்க ப்ரோ. ப்ரோ எப்படின்னா கூட்டு போயிடுறோம் கொஞ்ச நேரத்தில். தூக்கிட்டுலாம் போகணுமா? நான் அப்லோட் பண்ண மாட்டேன், பார்த்துக்கலாம், பொறுமையாக போகலாம், அவ்வளோதான். 4 hours ட்ரெக்குன்றாங்க. ரொம்ப எனக்குலாம் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அதுலேயே எனக்கு செஞ்சு விட்டாங்க ப்ரோ. ஆனால் அந்த லாஸ்ட்டு மேலே போய் அந்த வியூ பார்த்தோன்னே எல்லா வழியும் எங்கே போச்சுன்னே தெரியல ப்ரோ. படி விட்டுட்டு ஓடி கால் ஸ்லிப்பரியாக இருக்குல்ல. நேற்று ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் விட்டேன். ஹாஸ்டல்லே டாம்லேயே படுத்து தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே லோக்கல்லே கொஞ்சம் சுற்றிட்டு இருந்தேன். என்ன வழியிலேயே நிறைய கடைகள்லாம் இருக்குது, பரவாயில்ல. ஸோ இங்கே ஜூஸு அந்த மாதிரி வாங்கிக்கலாம் வேணுன்றது. ஸோ மீட் மிஸ்டர் ஆல்வின். ஹாய் காய்ஸ். முன்னாடி தேவா ப்ரோ போயிட்டுருக்காரு. ஸோ எங்களுக்கு முன்னாடி போனவங்க போயிட்டாங்க, நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டுருக்கோம். அங்கே நல்ல பரவாயில்ல, இங்கே அட்லீஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆச்சும் இருக்குது, கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு. முந்தா நேற்று போன அளவுக்கு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்குள்ளே. இங்கே கொஞ்சம் ஆள் நடமாட்டமும் அதிகமாக இருக்கனால பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி இங்கே வந்து வியூவும் நல்லாயிருக்கு. இங்கே இப்போ செம்மையாக இருக்குது. நல்லா அந்த மலை அடிவாரத்தில் இந்த மாதிரி பேம்பூலே எல்லாமே செஞ்சுருக்காங்க. இங்கே பேம்பு அதிகமாக விளையுதுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வரும்போதே நிறைய பேம்பு மரம் பார்த்தோம். எல்லாமே பேம்பு தான் ப்ரோ. அதான் பாருங்க, குட்டி குட்டி பேம்பு இதெல்லாம் மரமாக வளையுது. ஸோ இதை வச்சே நிறைய இங்கே இந்த இப்போ வீடு கடை கொண்டு இதில் தான் பண்ணியிருக்காங்க பாதி. இது செம்மையாக இருக்குங்க இந்த பிளேஸு. ஆமாம், நேற்று இவங்க போன இடத்துல பேம்புலே வாட்டர் பாட்டில்லாம் செஞ்சு ஹேண்ட் கிராஃப்டடாக செஞ்சு. என்ன ப்ரோ? மேபி இங்கே கிடைக்கும். இங்கே வந்தீங்கன்னா இந்த பேம்புலே வாட்டர் பாட்டில் மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க 100 rupeesக்கு. நல்லா இருந்துச்சு. அது கீழே விழுந்தால் பத்திரமா வச்சுக்கணும், பட் ஒரு மெமரபுளாக நல்லா இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு பரவாயில்ல. முந்தா நேற்று புங்லியர் ஃபால்ஸ் ட்ரெக்கிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கே ட்ரெக்கிங் போனாலும் ஈஸியாக தெரியுது, அந்த அளவுக்கு இருக்குது. அது ரொம்ப டீப் ஃபாரஸ்ட், ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. பிடிக்கிறது கூட ஒன்றும் இருக்காது. கயிறு ஏதோ கட்டி வச்சுருந்தானுங்க, அதை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இன்னொரு பாத்து இருக்குது, அந்த கார்டன் ஆஃப் கேவ்ஸ்னு ஒரு ஏரியா. அது உள்ளே போனீங்கன்னா நல்ல இது மாதிரி நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் கல்லுலேயே நல்லாயிருக்கு. நான் இன்னொரு வழியில் போயிட்டேன் மாதிரி தெரியாமல். போயிட்டு கீழே போனால் ஆள் சவுண்ட் மட்டும் கேட்குது, இங்கேருந்து விசில் அடிக்கிறேன் நான். பாரு, ஆற்று தண்ணியில் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு ஸ்ரீராம் ப்ரோ. ஸ்ரீராம் ப்ரோ ஹாய் சொல்லுங்க. பியூர் வாட்டர் பிஸ்கெட்டு தண்ணி ப்ரோ அங்கே தான் ஒன்று போகிறான். தண்ணி செம்ம க்ளீனாக இருக்குல்ல, பயங்கர க்ளீனாக இருக்குது தண்ணி. இதெல்லாம் ஓட்டிலே இருக்குமா சார் மாதிரி கவலை இல்லை ரெட்டை இது பேம்பு ட்ரெக்கிங் இனிதே ஆரம்பம்.
நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆட்டாத ப்ரோ, கீழே விழுந்துருவேன். இரும்புலே செஞ்சுருக்காங்கல்ல மொத்தமாக. ஆட்டோவா மச்சா? ஹலோ வீடியோ மனவா அடிச்சேன் சார். அது கொண்டாடி ஓபன் பண்ணது பிபிபி சவுண்ட் வருது. என்ன இது வீடியோ இது ஓபன் பண்ணது பிபிபி சவுண்ட் ப்ரோ. அவ்வளவு கெட்ட பார்த்து பாம்பு இன்னும் கால் போகுதுடா டேய். ஃபுல்லாக பேம்பு தான், வேறு எதுவுமே இல்லை. பேம்பு கயிறு கீழே கல் போட்டுருக்காங்க. ஆ அதான் அந்த கல் இங்கே போட்டு பாய். ஆக்சுவலாக ஹில்ஸை ஒட்டின மாதிரியே தான் போகுது. பேம்பு இது கைப்பிடி மட்டும் இல்லைன்னா அப்படியே கீழே தான். இதுக்கும் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கீழே அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குல்ல, இதுக்கும் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அடல்ட்டுக்கு 30, சில்ட்ரன்ட்டுக்கு 20 அப்படின்னு. ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைய நாள். கண்டிப்பாக மேகாலயா வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஹைலி ரெக்கமெண்டட். இதில் அந்த டாஸ்கே பேம்புக்கு நடுவில் கேப்பாக இருக்குல்ல, அதில் கால் மாட்டிக்காமல் இருக்கணும். இது லாகும் பார்த்துட்டு நடந்து போகிறனால அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இங்கே இந்த குறுகலான பாறைங்க கூட இருக்குன்னு நினைக்கிறேன். போகணும். இப்போ வரைக்கும் கூட அது தரல. இங்கே நடந்து போகும்போது தான் ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கு. அப்போ ஒரு 1 hour இப்போ ஏறி வந்திருப்போம் மேலே. மூச்சோட கஷ்டமாக இருக்குங்க செம்மையாக. இங்கே சொன்னேன் இல்லைங்க, இந்த மொத்த ஏரியாவும் இங்கே உள்ள லோக்கல் வில்லேஜ்னால தான் மெயின்டைன் பண்ணப்படுது. இது கவர்மெண்ட்டால் மெயின்டைன் பண்ணப்படலை. ஸோ இங்கே உள்ள மக்களுக்கு இந்த டூரிசம் தான் ஒரு மெயினான வாழ்வாதாரமாக இருக்குது. மொத்தம் போகும்போது 2 hours, திருப்பி ரிட்டன் 2 hours, 4 hours ட்ரெக்குன்னு சொல்லியிருக்காங்க. இடையில இல்லதோ இதெல்லாம் அடியில் எதுவுமே இல்லை, சும்மா கயிறு வச்சு கட்டியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கேருந்து பார்த்தாலே தெரிஞ்சு தூரத்தில் இருந்துச்சு. ஜியோ இது என்ன எப்படி இருக்கு? செம வியூ அந்த பக்கம். செம வியூவா? மரண வியூ அந்த பக்கம். வியூ தான், ஆனால் எடுக்க ரிஸ்க் பாரு. சீனா இதுல எப்படா போன? இதோ இருக்கே, அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷனு. ஸோ அதுக்கு தான் அங்கே ஒரு பாத்து தெரியுதா, அப்படி போய் அதில் ஏறி அதில் வரணும். அது வரைக்கும் அந்த செகண்ட் இது வரைக்கும் ஈஸியாக வந்துட்டோம். இதுதான் கொஞ்சம் ரொம்ப நேரோவாக ஒரு மாதிரி டீப்பாக ஸ்லிப்பரியாக இருக்குது கொஞ்சம்.
ஃபோன் பிடிச்சிட்டு ட்ரெக் பண்ண முடியல. அங்கே போயிட்டு வீடியோ ஆன் பண்ணுறேன். எஸ், இது ரொம்ப பழைய மரமாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இதில் கால் வைக்கிறதுக்கு அதுக்கடுத்து இது அடியில் எந்த பிடிமானமும் இல்லை. ஆடுது நல்லா. எது ப்ரோ? இங்கே இல்லை. ஃபைனலாக பேம்பூ ட்ரக்கோட என் டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. இதுதான் என் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் தான், வேறு எதுவும் இல்லை. போகிறதுக்கு இங்கே வழி இல்லை.